காப்பாத்துறேன்டி என் தங்கம் என் செல்லம். நான் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீ மட்டும் அந்த நோய்வாய்ப்பட்டவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தாம இருந்தேன்னு வைகி, இந்நேரம் பழைய தக்காளியா நான் சீரழிஞ்சு போயிருப்பேன். ஐயோ 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 அம்மனி வாழ்க்கை எப்படி நாசமா போவோன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலையே. எப்படியே வாயால சொல்லுவேன். அதெல்லாம் பாக்க கண்ணே இல்ல, நல்ல கண்ணு. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவே பண்ணிட்டோம். இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானே, இவனுடைய பிறவி பிரச்சனைய சொன்னானா? மனுஷனா 1000 பிரச்சனை இருக்கும். கட்டிக்க போற பொண்டாட்டி என்கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனை என்ன இருக்கும்? அப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தை நீ சம்மதிச்சியா? எவ்வளவு பெரிய தியாகிமா நீ. என்ன சொல்ற? புரியலையே. இவங்க சொல்றது நீ நம்பவே நம்பாத. இவங்க இல்லாத பொல்லாத இவங்கிட்ட சொல்லி உன் மனசை மாத்தி நம்ம 2 பேருக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறாங்க என் தங்கம். எப்ப நீ ஒரு கன்னி பொண்ணுடைய வாழ்க்கைய கசக்க பாத்தியோ, உண்மையை சொல்ல வேண்டியது என் கடமை. ஏண்டா டேய், ஏடா நட்டு ராத்திரியில உடம்பு ஒட்டு துணி இல்லாம அப்படியே சுடுகாட்டுக்கு போய் பணத்தோட பணமா உருண்டு போறதுக்கே அந்த மாதிரி சொன்னியா? நீ பயந்து போயிட்டல்ல. கண்டபடி கட்டி பூடிடா, எந்த இடத்தில் சுகமது அதிகம். என்னாச்சு? குழந்தை அழுதுச்சு. கை வைக்காதடா. பாய் மூடா. நீ கருப்பா இருந்தாலும் குணத்துல தங்கமா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ பேய்கிட்ட சகவாசம் வச்சுக்கிட்டு என் கூட குடும்பம் நடத்தலான்னு பாக்குறியா? போடா. அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? நடக்க விட மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா, இன்னும் 3 நாள் தாக்கு பிடிக்கணும். எப்படி முடியும்? மூடு வரும்போதெல்லாம் 3 நாள் இன்னைக்கு. என்ன பண்றது மாமா, விதி கூட சதிக்கு சாதகமா இருக்கு. எஸ், 3 நாள் தாங்கிக்கோங்க. அப்புறம் பாரு மாமா, அது பாம்புக்கு இன்னைக்கு வேலை இல்ல. நீ மந்திரக்காரினா நான் தந்திரக்காரினி. பாம்பா விடுற பாம்பு. உனக்கு பாம்போட தான் ஃபர்ஸ்ட் நைட் மாமா. பழிக்கு பழி, அடிக்கு அடி. விடுவேனா? எனக்கு எதுவும் தெரியாது. பட்டிக்காடுன்னு நினைச்சா குத்தால கிடைக்குமா? அப்ப 3 நாள் அம்மா சாவித்ரே. என்னக்கா அமைதியா இருக்க? ஏதாவது கவலையா? அது கரையிலடா குண்டு. எங்க தாம்பத்திய உறவுக்கு சாட்சி. உனக்கு கல்யாணம் ஆனா என்னன்னு தெரியும். அது வரைக்கும் உனக்கு சொன்னாலும் புரியாது. ஏய் புரியல? நேத்து ராத்திரி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, ஃபர்ஸ்ட் நைட் அமக்கலமா நடந்து முடிஞ்சு போச்சு. மாமா 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 என்ன மாமா, காஞ்ச மாடு கம்பள பூந்தா மாதிரி வீட்டு வாசல்ல கூட பார்க்காம ஒரு வாட்டி செல்லம். ஐயோ போதும் மாமா, ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க. நான் போக மாட்டேன், ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வாங்க மாமா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். விடுங்க மாமா. நீங்க ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள நல்லா குளிச்சிட்டு சேமியா பாயசம் பண்ணி ரெடியா ரம்பா மாதிரி நான் காத்துட்டு இருப்பேன். நான் மார்க்கெட் போய் முந்திரி பிஸ்தா வாங்கி வந்துறேன். அதுக்குள்ள நீ குளிச்சிட்டு பாயாசத்தோட ரெடியா இருக்கணும். நான் சீக்கிரம் வந்துறேன். நீ கவு சாத்திக்கோ. பாத்து போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க மாமா. இந்த பட்டணத்துல அடுத்தவன் பொருளை அமுக்குற கும்பல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாத்து போயிட்டு வாங்க. டாடா. நீ இவ்வளவு தூரம்
சாவித்ரி விடு மாமா, நான் பால் காய்ச்சி போறேன். பாத்தியா, நான் கேஸ் தீர போகுதுன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு. இன்னைக்கு பாயசம் வச்ச மாதிரி தான். ஓ மை காட், நல்ல வேளை. இன்னைக்கு உன்னுடைய இதழ் தான் எனக்கு பாயாசம். நிஜமாவா? ஐயோ மாமா ப்ளீஸ், மாமா மாமா ப்ளீஸ், மாமா